அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டுக்கான வைகாசி விசாக திருநாள் பற்றிய தகவல்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் முருகப்பெருமான் கிட்டேயே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய யூடியூப் சேனலில் வைகாசி விசாக திருநாள் பற்றிய தகவல்கள் எல்லாம் நிறையவே பார்த்துக்கிட்டு வரோம். இந்த ஆண்டு வைகாசி விசாக திருநாள் பற்றிய தகவல்கள் ஏராளமாக இன்னும் பார்க்க போகிறோம். அதாவது விரத முறை எப்படி இருக்க வேண்டும், விரதம் இருக்க முடியாதவர்கள் என்னென்ன செய்யலாம் போன்ற தகவல்களை எல்லாம் பார்த்து மந்திரங்கள் என்ன சொல்லணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல போகிறேன். அந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றிய தகவல் சொல்லிடுறேன். எப்பொழுதுமே பதிவிற்கு பின்னாடி சொல்லக்கூடிய தகவல்கள் இப்போ முன்னாடி சொல்கிறேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா சில தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறேன். விஹா ஆன்லைன் அப்படின்றது நானும் என் கணவரும் எங்கள் குடும்ப மகள்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஆன்லைன் ஷாப், அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரோம் விஹா என்கின்ற பெயரில். மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் கூட இருக்குது. மற்றும் விஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம். நம்பர் 10 பாகிரதி தெரு, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னையில் நடத்திட்டு வரோம். இதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் எங்கள் கடைக்கான கூகுள் ரூட் மேப் மற்றும் எங்கள் கடைக்கான லிங்க்ஸ், அதாவது ஷாப்பிங் ஆப்கான லிங்க் மற்றும் எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க இந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை தொட்டு நீங்கள் டவுன்லோட் செய்துக்கோங்க. அதே போல் எங்கள் கடைக்கு வராதவங்க வாங்க, நிறைய பொருள்கள் இருக்குது. முருகன் சம்பந்தப்பட்ட யந்திரங்கள், சஸ்திரபந்த யந்திரம், முருகப்பெருமானுடைய சிலைகள், இன்னும் பல பொருள்கள் எல்லாம் நாங்கள், அதாவது ஆன்மீக பொருள்கள், நகைகள், புடவைகள் மற்றும் சுத்தமான ஆர்கானிக் சோப்ஸ், அதாவது கெமிக்கல் கலக்காத சோப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால் பல நன்மைகள் நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பொருள்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கலைன்னா கூட என்னோடய வெப்சைட்டில் போய் பாருங்கள். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லேயும் கிடையாதுங்க. என்னுடைய புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி யாராவது அவங்க வெப்சைட்லேயோ இல்லை அவங்களுடைய ஷாப்பிங் ஆப்பில் இல்லை அவங்க கடையில் பொருள்களை விற்பனைக்கு விஹா என்ற பெயரிலோ இல்லை அவங்க கடையிலிருந்து தான் வாங்கிட்டு வந்து விற்பனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அது பொய்யான தகவல். இதில் எல்லாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். சரி, இப்போது நம்ம வைகாசி விசாக திருநாள் பற்றிய தகவல்களை எல்லாம் பார்க்கலாம். இந்த வைகாசி விசாக திருநாள் ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தால் கூட நான் சொல்கிறேன். முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் இந்த வைகாசி விசாக திருநாள். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரம் கூடுகின்ற நாளில் தான் இந்த வைகாசி விசாக திருநாளை நம்ம முருகப்பெருமானுக்குரிய நாளாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த நாளிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக முக்கியமான நாளாக கருதி விரதங்கள் எடுப்பாங்க. கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், யாகங்கள் நடத்துவாங்க மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் எல்லாம் நடத்துவாங்க. உலகெங்கிலும் பரவி கிடக்கின்ற பக்தர்கள் அனைவருமே இந்த முருகப்பெருமானுக்காக பால் குடங்கள், பன்னீர் குடங்கள், காவடிகள் எல்லாம் எடுத்து பாத யாத்திரை கூட கோயிலுக்காக செய்வாங்க. அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்வார்கள். இந்த முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு வேறு கிடையாது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட தீப்பொறியிலிருந்து அவதரித்த பெருமான் தான் முருகப்பெருமான். இந்த சூரபத்மன் அவருடைய அநீதிகளையும் கொட்டங்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 2வது மகனாக முருகப்பெருமானை அவதரிக்க செய்தார். இந்த தீப்பொறிகள் 6 தீப்பொறிகளாக பிரிந்து சரவண பொய்கை ஆற்றிலே மலர்களிலே போய் இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப சூடு, தணிக்க முடியாத சூடாக இருந்தார். அப்போது அந்த தீப்பொறிகள் தணிக்க முடியாத சூட்டை சரவண பொய்கை ஆற்றிலே போய் மலர்களிலே உட்கார்ந்தவுடன் அந்த குளுமை பெற்று அந்த கார்த்திகை பெண்களால் 6 குழந்தைகளையும் வளர்க்கப்பட்டார். அன்னை பார்வதி தேவியின்
அரவணைப்பினாலே 6 குழந்தைகளும் 1 குழந்தைகளாகி 6 முகங்களாகி 12 கைகளாக மாறியது. இது எல்லாமே தெரிஞ்ச செய்தி. அன்னை பார்வதி கொடுத்த வேலினால்தான் முருகப்பெருமான் அந்த அசுரர்களை வென்றார், வதம் செய்து வென்றார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் எல்லாம் நடக்கிறது. அந்த விழாவை பற்றி பேசும்போது நம்ம நிறைய தகவல்கள் பார்த்துருக்குறோம். இந்த வேல் முருகப்பெருமான் வச்சிருக்காரு இல்லையா, நல்லவர்களான தேவர்களை, முனிவர்களை, மகான்களை எல்லாம் வதம் செய்து, அதாவது சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கொடிய அரக்கர்கள். அப்பேற்பட்ட கொடிய அரக்கர்களை அழித்த முருகப்பெருமானை நம்ம வணங்குவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அவர்கிட்ட நம்ம என்ன வேண்டினாலும் நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே பிள்ளை வரம் இல்லை அப்படின்னா அவர்கிட்ட இந்த வைகாசி விசாக திருநாளன்று நீங்கள் விரதம் மேற்கொண்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல குழந்தை, முருகப்பெருமான் போலவே அவருடைய அருளால் நல்ல குழந்தை பிறக்கும். அதே சமயம் திருமண தடைகள் ஏற்படுது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள், நல்ல துணை வேண்டும், நோய்வாய்ப்பட்டு கிடப்பவர்கள், என்ன நோயின்னு தெரில, தீராத நோயால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நிலப்பிரச்சனை உள்ளவர்கள், நிலத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முருகப்பெருமான் தான். ஏன்னா செவ்வாய் கிரகத்துக்கு உரிய அதிபதி அவர். அதனால் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து பிரச்சனையாக இருக்குங்க. எங்கே இந்த சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெரியவங்க, இல்லை எங்கள் சொத்தை வேறு சிலரெல்லாம் அபகரிச்சிட்டாங்க, இல்லை எங்கள் சொத்து இருக்குங்க, மூதாதைகள் வச்சுருக்காங்க, ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியல, சொத்து பிரச்சனையில் வில்லங்கம் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த முருகப்பெருமானை, அது தவிர பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாக திருநாளன்று வேண்டி விரதம் மேற்கொண்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறுவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஏன்னா அவர்கிட்ட வேண்டி வேண்டி நிறைய வரங்கள் பெற்ற பின்னாடி அவர் அருளாலே நிறைய விஷயங்கள், நிறைய தான் நினைத்ததை நடந்து அதை பிறர் சொல்ல கேட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு முருகப்பெருமானை வேணும்னா முருகப்பெருமான் கிட்ட வணங்கிக்கிட்டோன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் முருகப்பெருமானை எல்லாருமே இப்போ வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முருகப்பெருமானை இந்த வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு நம்ம எப்படி வேண்டிக்கணும் அப்படின்றது இப்போ பார்த்துடலாம். அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு நீராடி வாசலில் நல்லா சுத்தமாக பெருக்கி வாசலிலும் வீட்டுக்குள்ளேயும் சுத்தமாக நம்ம வைத்து கொண்டு பூஜை அறையை சுத்தமாக வைத்து மனமாக வைத்து முருகப்பெருமானுடைய ஜவ்வாதெல்லாம் இருந்ததுன்னா அவருடைய படங்களில் மற்றும் அவருடைய சிலைகளுக்கு நான் சொல்கிறேன் எப்படி அபிஷேகம் செய்யணும்னு எல்லாம் பூசிவிட்டு அந்த பொதுவாகவே நம்ம பிறந்த நாள்னாலே என்ன பண்ணுவோம், நிறைய தோரணங்கள்லாம் கட்டுவோம் இல்லையா, அதுபோல் நம்ம மாவிலை தோரணங்கள் எல்லாம் பூஜை அறையிலையும் கட்டிக்கிட்டு வாசல்லையும் கட்டிக்கிட்டு நல்ல அழகான கோலம் போடுங்க. பச்சரிசி கோதுமை கலந்த கோலம் போடுங்க. அன்றைக்கு தானம் கொடுக்கணும். அன்றைக்கு தானம் அப்படின்னா மனித பிறவிகளுக்கு மட்டும் கிடையாது, வாயில்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம தானம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதில் நான் பார்த்திங்கன்னா அதிகமாக வாயில்லா ஜீவராசிகளுக்கு தான் கவனிப்பு அதிகமாக இருக்கும். அந்த பிராணிகளுக்கெல்லாம் கேட்கவா தெரியும் பசிக்குது அப்படின்னு. அதனால் அவர்களுக்கு நாம முன் இந்த காக்கைக்கு குருவிக்கு நீர் வைக்கணும். அப்புறம் கோலம் போடுறதுனால இந்த பச்சரிசி கோதுமை கொண்டு கோலம் போடுறதுனால எறும்புகள் எல்லாம் சாப்பிட்டு நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை எல்லாம் நீக்க அது வேண்டும். அப்போ என்ன ஆகும்னா இந்த பிராணிகள் எல்லாம் வேண்டும் பொழுது இறைவன் கட்டாயம் முருகப்பெருமான் கேட்டு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்மை துன்பங்களிலிருந்து நீக்கி மகிழ்ச்சியை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார். பொதுவாகவே நம்ம கடவுளை வேண்டுறது எதனாலன்னா நமக்கு பொருள் வேண்டும், நிம்மதியாக, அதாவது பொருள் இருந்தால் மட்டும் போதுமா, நமக்கு நிம்மதி, சந்தோஷம், நிறைவான வாழ்க்கை அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா,
அதெல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு நம்ம அழகாக மணமாக வைத்து நல்ல மலர்களை, மணமான மலர்களை எல்லாம் சாற்றணும். இப்போ இல்லைன்னா கதம்ப மலர்கள் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லா மலர்களும் வச்சு கட்டுவாங்க. அதில் அரளிப்பூவும் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா முருகப்பெருமான் பொதுவாக சொல்லுவாங்க அரளிப்பூ வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு. அப்படி கிடையாது. நம்ம அரளிப்பூ வைத்து வழிபடலாம், முருகப்பெருமானுக்கு வழிபடலாம். அதனால் அரளிப்பூ வைத்து நம்ம வழிபடலாம். அதற்கு பிறகு நாம் சிலை இருந்தது அப்படின்னா, சிலை அல்லது வேல் இருந்ததுன்னா பன்னீர் அபிஷேகம் செய்யலாம், பால் அபிஷேகம் செய்யலாம், மற்றும் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யலாம். இல்லை பஞ்சாமிரதம் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றது தெரியும். தேன், பால், பழங்கள், நெய் மற்றும் சர்க்கரை. சர்க்கரையில் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட அதை சேர்த்துக்கோங்க. இவற்றை எல்லாம் குழைத்து நம்ம வேலுக்கும் முருகப்பெருமானுடைய சிலைக்கும் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். இந்த அபிஷேகங்கள் எல்லாம் முடிந்த பின்னாடி முருகப்பெருமானுடைய சிலைக்கு அல்லது வேல் வச்சுருந்தீங்கன்னா வேலுக்கு, யந்திரங்களுக்கு கூட அபிஷேகம் செய்யலாம், தவறு கிடையாது. அதனால் நீங்கள் அதற்கு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அதற்கு பிறகு நீங்கள் நைவேத்தியமாக செய்யக்கூடியது மிகச் சுலபமாக செய்கிறது சர்க்கரை பொங்கல். பொதுவாகவே வழிபாட்டிற்கு அப்படின்னு பார்த்தாலே சர்க்கரை பொங்கல் எப்போவுமே சிறப்பானது. அதனால் சர்க்கரை பொங்கல் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழங்கள் வைக்கலாம். இந்த வைகாசி விசாக திருநாள் அப்படின்னாலே பாலுக்கு சிறப்பு இடம் உண்டு. அதனால் பால் வைத்து கொள்ளலாம். மற்றும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. சமைத்த பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம் இல்லாத, உப்பில்லாத பொருளாக சமைச்சு வைக்கலாம். இல்லை உப்பு குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு ரொம்ப குறைச்சலாக, காரம் ரொம்ப குறைச்சலாக போட்டு சமைத்து இந்த சித்திராண்ணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை செய்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் வைக்கின்ற நைவேத்தியத்தை தான் விரதம் மேற்கொள்கின்றவர்கள் சாப்பிடணும். அதனால தான் நம்ம இந்த உப்பில்லாமல் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. விரதம் மேற்கொள்கின்றவர்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதற்குரிய விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேயே எழுந்து நம்ம டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை பால் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் விரதமே வேண்டான்னு விட்டுருவீங்க. அதனால் அதை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த நைவேத்தியமாக என்ன முருகப்பெருமானுக்கு படைக்கிறீர்களோ அதை ஒருவேளை உணவாக சாப்பிடணும். மதிய பொழுதிலே சாப்பிட்டு கொள்ளலாம். மற்ற காலையிலையும் இரவு பொழுதும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறதாக நம்ம விட்டுறணும். அந்த 2 பொழுது சாப்பிடாமல் இருக்கணும். அதற்கடுத்தது இந்த விரதம் மேற்கொள்கின்ற அடுத்த நாளில் தான் நம்ம விரதம் முடிக்கணும். அதாவது பாரணை செய்து கொள்ளணும். அதுவும் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வழக்கமாக சொல்கிறதையே திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுக்குள்ளும் சொல்லும்போது என்னென்னா பதிவு கொஞ்சம் நீளமாயிருது. இருந்தால் கூட தெரிஞ்சுக்கோங்க. புதிதாக வரக்கூடியவர்களுக்காக சொல்கின்ற இது செய்தியாக நான் சொல்கிறேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, பிறருக்கு சமைத்த உணவை பிறருக்கு தானமாக கொடுத்து வீட்டிலே இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்த பின்னாடி தான் நம்ம சாப்பிடணும். அவசர அவசரமாக பசிக்குதுன்னு சாப்பிட்றதுல அர்த்தம் கிடையாது. சரி, இந்த விரதம் எங்களால் இருக்க முடியாதுங்க, பசி தாங்க மாட்டோம், நாங்கள்லாம் சர்க்கரைக்கு மாத்திரை போடுறோம், அந்த மாத்திரை போடுறோம், இந்த மாத்திரை போடுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுங்க, இந்த பசியால் இருக்கிறோம் இல்லையா, அந்த விரதத்திற்கு நிகரான இல்லை அதை விட பெரிய விரதமாக கூடியது பார்த்திங்கன்னா மௌன விரதம். இந்த மௌன விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். இப்போ வயதானவர்கள் இல்லை கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இருக்கீங்கள, இல்லை வீட்டுக்கு விலகாகி இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே பூஜை அறையில் போக முடியல, விரதம் மேற்கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மௌன விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி மௌன விரதத்தையும் இல்லை சாப்பிடாமல் இருக்கக்கூடிய விரதத்தையும் கடைபிடிப்பவர்கள் என்ன பண்ணணும், அன்றைக்கு முழுவதுமே முருகப்பெருமானுடைய நினைவாக இருந்து அவருடைய மந்திரங்களை சொல்ல வேண்டும். அவருடைய மந்திரமாக நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் சொல்லுவேன். கடா மூடான்னு தெரியாமல் உருட்டிக்கிட்டு, அதாவது சமஸ்கிருத மந்திரமாக இருந்தால் பதம் பிரித்து சொல்ல தெரியாமல் இருந்து அதற்கு பொருள் வேறாக நமக்கு தப்பான பலன் கிடைப்பதை காட்டிலும், அதே போல் தமிழில் இருக்கக்கூடிய மந்திரம் கூட பதம் பிரித்து நிறைய பேருக்கு பாட தெரியாது. அதனால் அது செய்யுள் வடிவில் இருக்கும். அதனால் அதற்கும் நான் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுலபமாக ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரம், அது பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரம். முருகப்பெருமானுக்கு இதை காட்டிலும் பெரிய மந்திரம்
எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஷட்டாக்ஷர மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் சரவண பவ ஸ்வாஹா, அந்த நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிக்கலாம். பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம், அதனால் நீங்கள் ஸ்வாஹான்னு சொல்லிக்கலாம். பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யும்போது இந்த ஸ்வாஹா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, நாங்கள் மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிறோன்னு நினைக்கிறவங்க ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கோங்க. இது தவிர இல்லைங்க, நாங்கள் நல்லா படிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க வேல்மாறல் படிக்கலாம், சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம், சஷ்டி கவசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால் கந்தர் சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி, கந்தர் கவசம், இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே நீங்கள் படித்து கொள்ளலாம். இது படித்து நம்ம அன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயிலுக்கு போகிறவங்க என்ன பண்ணுங்கள், முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக கொஞ்சம் பாலாவது எடுத்துகிட்டு போங்க. காய்ச்சின பால் கிடையாது, பசும்பால் கிடச்சதுன்னா ரொம்பவே சிறப்பு. அதனால் அன்றைக்கு பசும்பால் கிடைக்கக்கூடியவர்கள் பால் எடுத்துகிட்டு போங்க, எவ்வளவு முடியுதோ அவ்வளோ எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட பேக்கெட் பால் கூட எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் அபிஷேகம், முருகப்பெருமான் அபிஷேகத்திற்காக கொடுங்க. இல்லைங்க நாங்கள் பன்னீர் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சா தாராளமாக கொடுங்க. பன்னீர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அபிஷேகத்திற்காக கொடுங்க. இந்த பால் பன்னீர் அபிஷேகங்கள் செய்த பின்னாடி கொஞ்சம் பிரசாதமாக வாங்கிட்டு வீட்டில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவர்கள், அது தவிர பார்த்திங்கன்னா விபூதியும் கொடுப்பாங்க. நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றவர்களுக்கு இந்த அபிஷேக பொருளை அதை பிரசாதமாக கொடுத்து திருநீரை, முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த திருநீரை கொண்டு அவங்களுக்கு இட்டு விட்டீங்கன்னா அவங்களுக்கு உடல் நலம் சீராகும். சரிங்க, நாங்கள் முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் வச்சுருக்கோம், அந்த வேண்டுதலை எப்படியெல்லாம் நிறைவேற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல் சின்னதாக வாங்கிட்டு போய் உண்டியலில் போடுறதா நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க, அதை முடிச்சிருங்க இந்த நாள்லையே. அடுத்து பால் குடம் எடுத்துகிட்டு வரேன், பன்னீர் குடம் எடுத்துகிட்டு வரேன் வேண்டினவங்க அது கொண்டு போகலாம், வேண்டாதவங்க கூட இது கொண்டு போகலாம். தலையில் சுமந்து எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பாத யாத்திரையை போகிறது கூட பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா முருக பக்தர்கள் இன்னும் வருத்தி கொண்டெல்லாம் விரதங்கள் இருக்கிறாங்க. இந்த முடி இறக்கிறது, அலகு குத்தி கொள்வது, இதெல்லாம் போன்ற வேண்டுதல்கள் எல்லாம் இருக்குது. அது முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேண்டுதல் வச்சுருக்கிறவங்க மட்டும் செஞ்சால் போதுமானது. எந்த கடவுளும் தன்னை வருத்தி என்னை வேண்டிக்கோ அப்படின்னு கேட்டுக்கொண்டது கிடையாது. நாங்கள் வீட்டிலேயே பஞ்சாமிர்தம் செஞ்சு கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். இப்போ வீட்டுக்கு விளக்கான பெண்கள், நான் ரொம்ப ஆசையாக இருந்தேங்க, எனக்கு ஒரு வேண்டுதல், சின்ன இடமாவது வாங்கணும்னு நினச்சேன், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும்னு நினச்சேன், ஏதாவது ஒன்று நினச்சிருந்தீங்க, பூஜை செய்ய முடியலன்னா அதற்காக வருத்தப்படாதீங்க. வீட்டுக்கு, அதாவது பூஜை அறைக்கு வெளியிலேயே இருந்து நீங்கள் இந்த சரவண பவ மந்திரத்தை, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கந்தசஷ்டி கவச்ச பாடல் எதுவாக இருந்தாலும் பாடிக்கொண்டு முருகன் நினைவாக இருந்து நீங்கள் இந்த எண்ணிக்கை இல்லாமல் கூட வேண்டிக்கலாம். பூஜை அறையில் இருக்கிறவங்க இந்த ருத்ராட்சம் வச்சு எண்ணிக்கிட்டு கூட சொல்லுங்கள், 10 மாலை உருட்டுறேன், இல்லை 5 மாலையை உருட்டி நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லலாம், இல்லை கணக்கு இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட செய்து கொள்ளலாம். சரிம்மா, வைகாசி விசாகம் இந்த 2025ஆம் ஆண்டில் எந்த நாளிலே நாம் கொண்டாட வேண்டும்? விசாக நட்சத்திரம் 8ஆம் தேதியே வந்துடுது, 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. எந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். வருகின்ற 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி விசாக திருநாளாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைக்கு எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். விசாக நட்சத்திரம் 8ஆம் தேதி 2:09 ஆரம்பித்து 9ஆம் தேதி மாலை 4:40 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தை கணக்கிட்டு நாம் 9ஆம் தேதி தான் வைகாசி விசாக திருநாளாக நம்ம வழிபடணும். ஏன்னா எப்போவுமே காலை பொழுது அந்த சூரிய உதயத்தை வைத்து நம்ம வழிபட வேண்டியது இருக்கு இல்லையா, அதனால் 9ஆம் தேதி முருகப்பெருமானை வழிபட்டு நமக்குரிய பலன்களை பெற்று முருகப்பெருமானுடைய அருளால் நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னு நானும் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்முடைய எதிரிகளை எல்லாம் வதம் செய்யக்கூடியவர் முருகப்பெருமான். உங்களுக்கு தொடர்ந்து துன்பம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பாட்டுக்கு இங்கே சும்மா இருந்தால் கூட நம்மளை பற்றி இன்னொருத்தர் உட்காந்து எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, எதையும் கண்கூடாக உண்மையை பார்க்காமல் பேசி கொண்டிருக்கிறார்கள்னா அவர்களையெல்லாம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் பார்த்துப்பார்.
அதனால் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை கூட முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு முருகா என்கின்ற நாமத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் விலகி, துன்பங்கள் அனைத்தும் விலகி, மகிழ்ச்சியாக இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.